ஒருத்தரை கண்டிக்கிறதுக்கு முன்னாடி, உங்க வாயால வார்த்தையால கண்டிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பார்வை அன்பான பார்வையாக இருக்கணும். அதனாலதான் வசனம் தெளிவா சொல்லுது, சாந்த குணத்தோடு கூட கண்டியுங்கள். நீங்க அவங்களை கண்டிக்கிறது முக்கியம், கண்டிக்க வேணாம்னு சொல்ல. அந்த கண்டிப்புக்கு காரணம் என்னவா இருக்கணும் தெரியுமா? அவங்க மேல் வச்ச அன்பாக இருக்கணும். ஒரு முறை ஆடு மேய்ச்சிட்டு இருக்கோம். நான் சொல்றது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கோம். இந்த ஆடு மேய்க்கிற ஒருத்தர் இருக்கிறார். நான் அவர் கூட போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு துள்ளி துள்ளி ஓடுது. அது மட்டும் தனியா ஓடுது. நான் உடனே என்ன பண்ணேன், ஒரு சின்ன குச்சி எடுத்து பட்டீர்னு ஒரு அடி அடிச்சேன் அந்த ஆட்டை. அடிச்ச உடனே அந்த செகண்ட் அந்த மேய்க்கிறவர் சொன்னாரு, என்ன பண்ணி அதை போட்டு அடிக்கிற, அடிக்காதப்பா அப்படின்னாரு. என்னண்ணே ஓடிட்டே இருக்கு அப்படின்னா, அது அப்படித்தான்ப்பா ஓடும், அப்படி அடிக்கூடாதுப்பா, பாவன வாயில்லா ஜீவன்ல, அவரே ரசிக்கப்படாது. அவர் சொல்றாரு, அது வாயில்லா ஜீவன்ல, அது அடிக்கக்கூடாதுப்பா. ஒரு மெய்ப்பனுக்கும் மற்றவனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஒரு மெய்ப்பனுக்கும் மற்றவனுக்கும் உள்ளது. கண்டிக்கணும், அவரும் அடிக்கிறாரு. ஆனா அவர் அடிக்கிற அடி தழும்பு ஏற்படுத்துகிற அடி அல்ல, திருந்துகிற அடி.